வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம மவுஸ் மிடில் பட்டன் யூஸ் பண்ணி எக்ஸலில் ஸ்க்ரால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸுடைய மிடில் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 டைரெக்ஷனல் ஆரோ இந்த மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மவுஸை ரைட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடில் அது ஸ்க்ரால் ஆகிட்டு போகும். அதுவே நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஸ்க்ரால் ஆகும். இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் நீங்கள் இது பண்ணாலும் அந்த டைரெக்ஷனில் அது ஸ்க்ரால் ஆகும் இது மாதிரி. ஸோ இதை நிறுத்தணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நின்றுடும். ஸோ இந்த ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மவுஸை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அது மூவ் ஆகிட்டு போகும் இந்த மாதிரி. ஸோ மவுஸுடைய மிடில் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட்டோ ஸ்க்ராலிங் ஆகிட்டே போகும். நீங்கள் மவுஸை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு தானாகவே ஸ்க்ரால் ஆகிட்டே போகும். நீங்கள் அந்த மிடில் பட்டனை திரும்ப கிளிக் பண்ணுற வரைக்கும் ஆட்டோ ஸ்க்ரால் ஆகிட்டே போகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ப்ரெசன்டேஷன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா பெரிய டேட்டா இருக்கும்போது அதை ஸ்லோவாக அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே நீங்கள் காட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.